දෙවියන් වහන්සේගේ නාමයට ප්‍රශංසා වේවා. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. අපි යමු ස්වාමීන් වහන්සේගේ වචනයට. நாங்க போவோம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக. අපි අද බලන්න යන්නේ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ඵල ගැන. நாங்க இந்த நாளை பார்க்க போறோம் பரிசுத்தாவியனுடைய கனிகளை. ඵල වල නැහැ, ඵල එකයි තියෙන්නේ. கனிகள் அல்ல, கனி ஒன்றுதான் இருக்கிறது. ඵල ගැන අපි බැලුවොත් ඵල එකයි, රස 9ක් තියෙනවා. நாங்க பார்க்கிறோம் கனி ஒன்றுதான், ஆனால் அவருடைய சுவைகள் 9 இருக்கிறது. අපි කියවමු ගලාති 5:22. நாங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 23යි අපි කියවමු. 22 23 நாங்க வாசிப்போம். නමුත් ආත්මයන් වහන්සේගේ ඵල නම් ප්‍රේමය, ප්‍රීතිය, සමාදානය, ඉවසිලිවන්තකම, කරුණාවන්තකම, යහපත්කම, විශ්වාසකම, මෘදුකම, පමණ දැන ක්‍රියා කිරීම යන මේවාය. මෙබඳු දෙයට විරුද්ධව විවස්ථාවක් නැත. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ඒ කියන්නේ මෙතන ආත්මයන් වහන්සේගේ ඵල නම් එකයි. இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆவிக்குரியவருடைய கனி ஒன்றுதான். ආත්මයන් වහන්සේගේ ඵල තුල තිබෙනා වූ රස 9ක් මෙතන සඳහන් කරලා තියෙනවා. ஆவிக்குரியவருக்குள்ளா இருக்கிறதான கனியின் சுவைகள் 9 குறித்து பார்க்கிறோம். ඒ රසයේ පළවෙනිම රසය තමයි ප්‍රේමය කියන රසය. அந்த சுவையோட முதலாவது சுவைதான் அன்பு என்கிறது. මේ ප්‍රේමය කියන රස තිබුණොත් තමයි අනිත් රස අපි තුල එන්න පුළුවන්. இந்த அன்பு என்கிற சுவை எங்களுக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் மற்ற சுவை எங்களுக்குள்ளாய் வரும். පළවෙනිම වැදගත්ම දේ තමයි රසය, තමයි ප්‍රේමය කියන රසය. ஆனபடினால் முதலாவது முக்கியமான சுவைதான் அன்பு என்கிற ඊට சுவை. පස්සේ ප්‍රීතිය කියන රසය. அதுக்கு பின்பதாக ඊට சந்தோஷம், පස්සේ සමාදානය කියන රසය. பின்பு சமாதானம் ඊට என்கிற, පස්සේ ඉවසිලිවන්තකම කියන அப்புறம் රසය. நீடிய பொறுமை என்கிற சுவை. දැන් මේ අපි මෙහෙම කියමු උදාහරණයක් හැටියට. நாங்கள் உதாரணமா இவ்வாறு අපි நாங்கள் බැලුවොත් பார்ப்போம். නෙල්ලි ගෙඩියක් ගත්තොත් நாங்கள் ஒரு நெல்லிக்காய் எடுத்து එක பார்ப்போம். නෙල්ලි ගෙඩියයි. ஒரு நெல்லிக்காய், හැබැයි මේ නෙල්ලි ගෙඩිය ඇතුලේ රස පහක් තියෙනවා. அந்த நெல்லிக்காய்க்குள்ள 5 வகையான சுவை එක இருக்கிறது. ඵලයයි. ஒரு கனி, හැබැයි රස පහයි. ஆனாலும் 5 சுவை. අපි ගත්තොත් peer ගෙඩියක් ගත්තොත් நாங்கள் பார்க்கிறோம் கொய்யா பழத்தை. මේ peer ගෙඩිය ඇතුලේ රස දෙකක් තියෙනවා. இந்த கொய்யா கூட 2 சுவை இருக்கிறது. මේක කහට ගතිය තියෙනවා. அதுல உவர்ப்பு தன்மை ඒ இருக்கிறது, වගේම පැණි රහ දෙනවා. அதுல இனிப்பு சுவை අපි இருக்கிறது. බැලුවොත් එහෙම කරවිල ගෙඩියක් අපි ගත්තා. நாங்கள் அதை பாற்காய் எடுத்து பார்க்கும் பொழுது ඒ කරවිල ගෙඩිය අමුවේදී කරවිල ගෙඩිය තිත්තයි. அந்த பாற்காய் காயா இருக்கும் பொழுது அது கசப்பா இருக்கும். හැබැයි ඒ කරවිල ගෙඩිය හොඳට ඉදුණාම ඒක පැණි රහයි. அது மிகவும் பழுத்து கனியானது பின்புதான் அது இனிப்பா இருக்கும். එන එක ඵලයයි. ஒரே ஒரு கனிதான், හැබැයි රස වෙනස් නැහැ. රස ගොඩක් තියෙනවා. ஆனாலும் சுவைகள் பலவிதமா இருக்கிறது. ඒ වගේම තමයි සුද්ධාත්මයන් වහන්සේගේ ඵල නම් එකයි. அப்படிதான் பரிசுத்தாவினுடைய கனி ஒன்றுதான், හැබැයි රස 9ක් තියෙනවා. ஆனாலும் சுவைகள் 9 இருக்கு. හැබැයි මේ ඵල කියලා කියනකොට අපිට මතක් වෙන්නේ මොකද්ද? இந்த கனி என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு என்ன ஞாபகத்தில் ඵල வருகிறது? නිකන් එන්න ඵල එන්න නම් අනිවාර්යයෙන්ම ගහක් තියෙනවා. இந்த கனி தானாகவே வராது, அதுக்கு ஒரு மரம் தேவைப்படும். දැන් අපි අඹ ඵල අපි ගත්තොත් நாங்கள் மாங்கனியை நாங்கள் எடுப்போம் என்று මේ சொன்னா, අඹ ඵල නිකන් එන්නේ නැහැ. இந்த மாங்காய் தானாக வராது. මේ අඹ ඵල එන්න නම් අඹ ගහක් තියෙනවා. அந்த மாங்காய் வருவதற்காக ஒரு மாமரம் இருக்க මේ வேண்டும். අඹ ගහක් එන්න නම් අඹ බීජයක් තියෙනවා. இந்த மாமரம் உருவாவதற்கு மாம் வித்தை இருக்க ඒ வேண்டும். වගේම තමයි සුද්ධාත්මයන් වහන්සේගේ ඵල අපේ තුල එන්න නම් அப்படிதான் பரிசுத்தாவியனுடைய கனி எங்களுக்குள்ளாய் வர வேண்டும் என்று මේ சொன்னால், සුද්ධාත්මයන් වහන්සේගේ ඵල අපේ තුල තියෙනකොට රස 9ක් අපේ ජීවිතය තුල අපි අත්දකින්න அந்த පුළුවන්. பரிசுத்தாவியனுடைய கனி எங்களுக்குள்ளாய் இருக்கும் பொழுது அந்த 9 வகையான சுவையை நாங்கள் அனுபவிக்கலாம். මේ රස 9 අපේ ජීවිතය තුළ එන්න නම් අනිවාර්යයෙන්ම අපේ ජීවිතය තුළ ඵල තියෙනවා. සුද්ධාත්මයන් වහන්සේගේ ඵල තියෙන්න නම් අනිවාර්යයෙන්ම ඵල එන්න ගහක් තියෙනවා. அந்த கனியின் அந்த 9 வகையான சுவை எங்களுக்குள்ளாய் வர வேண்டும் என்று சொன்னா, நாங்கள் அந்த கனி எங்களுக்குள்ளாய் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னா இந்த பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளாய் இருக்க வேண்டும். එහෙනම් අපි දන්නවා එහෙනම් ඵල එන්න නම් ගහක් ඕනේ. நாங்களுக்கு தெரிந்திருக்கிற ஒரு காரியம், கனி வேணும் என்று சொன்னா அதுக்கு மரம் வேணும். ගහක් එන්න නම් බීජයක් ඕනේ. அந்த மரம் தேவைதற்கு ஒரு வித்து தேவைப்படுகிறது. දැන් බීජය මේ බීජය ඇවිල්ලා ඇහැට පේන්නේ නැති බීජයක්. இந்த விதை எங்களுக்கு கண்களால் காண முடியாத ஒரு விதை. අපි දන්නවා බීජ නම් අපි දන්න බීජය ඇවිල්ලා අපි කියමුකෝ බටු බීජයක් අපි ගත්තොත් நாங்கள் ஒரு கத்திரிக்காய் விதையை நாங்கள் எடுப்போம் என்று சொன்னா, පොළව කොටලා අපි හිටෙව්වොත් ඒක අනිවාර්යෙන්ම ඵල දරනවා කියලා අපි දන්නවා. அதை நாங்கள் நிலத்தை பதப்படுத்தி அதை நாங்கள் நடுவோம் சொன்னா அதுல இருந்து எங்களுக்கு கனி கொடுப்போம் என்று எங்களுக்கு தெரியும். බෝංචි බීජයක් කොහොමද හිටවන්නේ කියලා අපි දන්නවා. அந்த போஞ்சி விதையை நாங்கள் எப்படி நடுவதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். නමුත් මේක ඇවිල්ලා ආත්මික බීජයක්.
බීජයක්. ஆனாலும் இது ஆவிக்குரிய வித்தா මේ இருக்கு. ආත්මික බීජය නැතුව ආත්මික ගහක් එන්නේ නැහැ. ආත්මික ගහක් නැතුව ආත්මික ඵල නැහැ අපේ ජීවිතේ. ආත්ම ඵල නැත්නම් අනිවාර්යයෙන්ම රසත් නැහැ අපේ ජීවිතේ. ஆவிக்குரிய வித்து இல்லைன்னு சொன்னா ஆவிக்குரிய மரம் இல்லை, ஆவிக்குரிய மரம் இல்லைன்னு சொன்னா ஆவிக்குரிய கனி இல்லை, ஆவிக்குரிய கனி இல்லைன்னு சொன்னா அந்த 9 வகையான சுவையும் எங்களுக்குள்ளா இல்லை. ආමේන්. ஆமென். බලමු ස්වාමීන් වහන්සේගේ වචනේ. දැන් අපි කිව්වා ඵල එන්න නම් ගහක් තියෙනවනේ, ගහක් එන්න නම් බීජයක් තියෙනවා. நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் கனி தேவைன்னு சொன்னா மரம் வேணும், மரம் வேணும் என்று சொன்னா அதுக்கு ஒரு வித்து இருக்க வேண்டும் என்று சொல்லி බලන්න ලූක් පොතේ 8 වෙනි පරිච්ඡේදය 11 වෙනි நாங்க පදේ. பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ඉන්දින් උපමාව මෙසේය. බීජ නම් දෙවියන් වහන්සේගේ වචනය. එනම් බීජය කියලා කියන්නේ දෙවියන් වහන්සේගේ இந்த වචනය. வித்து அல்லது விதை என்று சொல்லுகிறது தேவனுடைய வசனமா இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය නැමැති ආත්මයන් වහන්සේගේ අනුභවයෙන් අපිට දීපු බීජයක් තමයි මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ. මේ වචනේ අපි තුල එනකොට අපි අනිවාර්යයෙන්ම ඵල දරනවා. ඵල තුල රස නමයක් තියෙනවා. ஆவிக்குரியவர்களுக்குள்ளாக எழுதப்பட்ட தேவனுடைய வசனம் என்கிற விதை எங்களுக்குள்ளா இருக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய கனி எங்களுக்கு கிடைக்கும். அந்த 9 சுவையும் எங்களுக்குள்ளாய் வரும். ஆமென். එහෙනම් ඒ රසය අපිට හිතලා අපිට තීරණයක් අරගෙන මම අද ප්‍රේමය නැමැති රසය මගේ ජීවිතය තුලින් මම ඉදිරිපත් කරනවා කියලා අපේ ශක්තියෙන් අපිට කරන්න බෑ. ஆனப்படினால் எங்களுக்கு நினைத்து இன்றைக்கு நான் 9 சுவையில இந்த அன்பு என்கிற சுவையை நான் நினைத்து இன்றைக்கு நான் இதை செயல்படுத்துவேன் என்று செய்ய முடியாது. සමහර අය කියනවා පාස්ටර් අපි වෙනුවෙන් පොඩ්ඩක් යාඥා කරන්නකෝ. சில சொல்லுவாங்க போதர் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று. අපේ ගෙදර ප්‍රීතිය නැහැ පාස්ටර්. பாஸ்டர் எங்க வீட்டுல சந்தோஷம் இல்லை என்று சொல்லி සමහර අය කියනවා අනේ පාස්ටර් අපේ ගෙදර සමාදානෙ නැහැ පාස්ටර්. சிலர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல சமாதானம் இல்ல பாஸ்டர். මේවා රස. இவைகள் சுவை. මේ ඔක්කොම එන්නේ ආත්මයන් වහන්සේගේ ඵල තුලින්. இவைகள் எல்லாம் எங்களுக்குள்ளாய் வருவது அந்த ஆவிக்குரிய கனி நிமித்தமா. ආත්මයන් වහන්සේගේ ඵල එන්න නම් ආත්මයන් වහන්සේගේ ඵල එන්න ගහක් තියෙනනේ. ගහ එන්නේ කොහමද? බීජය තුලින්. බීජය නම් ස්වාමීන් වහන්සේගේ වචනය. ஆனப்படினா இந்த ஆவிக்குரிய கனி வர வேண்டும் என்று சொன்னா ஒரு வித்து இருக்க வேண்டும். அந்த வித்து இல்லாவிட்டு என்ன என்று சொன்னா அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானுக்குள்ள எழுதப்பட்ட இந்த வேத வசனமே. ஆமென். වචනයට දෙන්න කාලය නැහැ. ஆனப்படினா வார்த்தைக்கு கொடுக்க நேரம் இல்லை என்று சொன்னா සභාවට යන්න වෙලාවක් නැහැ. ஆலயத்துக்கு செல்ல நேரம் இல்லை. පාස්ටර් අපිට සමාදානෙ උදෙසා යාඥා කරන්න. ஐயோ போதர் எங்களுடைய சமாதானத்துக்காக ஜெபியுங்கள். අපේ සතුට ප්‍රීතිය වෙනුවෙන් යාඥා කරන්න පාස්ටර්. போதர் எங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்க ஜெபியுங்கள். මට ඉවසීමක් නැහැ පාස්ටර්. මට ඉවසීම එන්න ඕනේ කියලා පොඩ්ඩක් යාඥා. பாஸ்டர் எனக்கு பொறுமை இல்ல பாஸ்டர், எனக்கு அதற்காக ஜெபியுங்கள். මේ රස ඔක්කොම එන්නේ සුද්ධාත්මයන් වහන්සේගේ ඵල තුලින්. இந்த சுவைகள் எல்லாம் வருவது ஆவிக்குரியவருடைய கனி நிமித்தமாக. එහෙනම් ඵල එන්න නම් අනිවාර්යයෙන්ම ගහක් තියෙනනේ. ගහ එන්න නම් බීජයක් තියෙන බීජය නම් දෙවියන් වහන්සේගේ වචනය. ஆனபடியினால் இந்த கனி வர வேண்டும் என்று சொன்னா மரம் இருக்கணும், மரம் இருக்க வேண்டும் என்று சொன்னா அந்த வித்து இருக்கணும், வித்து என்று சொன்னா பரிசுத்தாவின் வேத வசனமே. දැන් අපේ ගෙදර මම නිකන් මේ ඊයේ පෙරේද බැලුවා මේ ටැප් 9ක් විතර තියෙනවා. அந்த போதருடைய வீட்டிலே நாங்க பார்த்த பொழுது ஒரு 9 டப் இருக்கிறது. මේ ටැප් 9 දෙවෙනි ටැප් එකට සිස්ටර් ඇවිල්ලා කියනවා මට මේ පාස්ටර් මේ දෙවෙනි ටැප් එකට වතුර එන්නේ නැහැ. இந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க எங்கள்கிட்ட என்னது இந்த 2வது டப்ல தண்ணி வருது இல்லையா என்று சொல்லி. ඒ දුව ඇවිල්ලා කියනවා තාත්තේ අර තුන්වෙනි ටැප් එකේ වතුර එන්නේ නැහැ. இந்த மகள் வந்து சொல்றா அப்பா 3வது டப்ல தண்ணி வருது இல்லைன்னு சொல்லி. තව පුතෙක් ඇවිල්ලා කියනවා අනේ පාස්ටර් මේ 8වෙනි ටැප් එකේ වතුර එන්නේ නැහැ. இன்னொரு மகன் வந்து சொல்றா பாஸ்டர் 8வது டப்ல தண்ணி வருது இல்லைன்னு சொல்லி. පළවෙනි ටැප් එක බ්ලොක් නම් අර ඔක්කොටම වතුර එන්නේ නැහැ. அந்த கீழே உள்ள அந்த முதலாவது டெப் அந்த பிளாக்கா இருக்கும்னு சொன்னா மத்த டெப்களுக்கு தண்ணி வராது. මම අර ටැප් එක බ්ලොක් එක බලන්න මේ ටැප් එකේ බ්ලොක් එක බලන්න මේකටයි වතුර එන්නේ නැත්තේ අරකටයි වතුර එන්නේ නැත්තේ ඒක ගලවලා මේක ගලවලා බලන්න නෙමෙයි මම බලන්න ඕනේ ඔක්කොටම වතුර එන්නේ කොතනින්ද ඒ බ්ලොක් එක හැදුවත් අර ඔක්කොටම වතුර එනවා. நான் அந்த ஒவ்வொரு டெப்பா சரி செய்வதை பார்க்கல நான் பார்க்கணும் இந்த எல்லா டெப்புக்கும் எங்க இருந்து தண்ணி வருது அந்த இடத்தை சரி செய்யும் பொழுது அந்த மற்ற எல்லா டெப்களும் சரியாக்கப்படும். ආත්මයන් වහන්සේගේ ඵල එකයි රස 9යි. ஆவிக்குரியருடைய கனி 1, சுவைகள் 9. ඒ රස 9 වෙන්නේ කොහොමද? බීජය තුලින්. இந்த 9 சுவை எப்படி வருகிறது? வித்தினூடாக. බීජය නම් දෙවියන් වහන්සේගේ වචනය. வித்து என்னன்னு சொன்னா தேவனுடைய வசனம். දෙවියන් වහන්සේගේ වචනය අහන්න ඕනේ. நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும். මුල්තන දෙන්න ඕනේ. வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். වචනේ ඇවිල්ලා බීජය. வசனம் வந்து ஒரு வித்தா අම්බ இருக்கிறது. ඵල අපේ ජීවිතේට එන්න ඕන නම් අපි අම්බ ඵල අම්බ වල රසය අපි අත්දකින්න අනිවාර්යෙන් අම්බ බීජයක් ඕනේ. மாங்கனியோட சுவை எங்களுக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னா கட்டாயமா ஒரு மாம் விதை வேணும். ඒ අම්බ බීජය අපි පොළවේ හිටවලා ඊට පස්සේ අපි වතුර දානවා. அந்த மாம் வித்தை நாங்கள் நிலத்திலே நட்டுவித்து அதுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். ඊට පස්සේ වතුර දාවමන පස්සේ ඒක ගහ එනවා. ඒ වගේම මුලක් එනවා, ගහක් කඳක් එනවා. நாங்க பார்க்கிறோம் அதுக்கு பின்பதாக வேரும் கீழாக முளைத்து கொண்டு செல்லும். அதே போல் தண்டு மேலாய் வரும். කඳ ආවට පස්සේ අතු බෙදෙනවා. அதுக்கு பின்ன தண்டு வந்துட்டு கிளைகளாக அது பிரியும். අතු බෙදුනාට පස්සේ කොළ හැදෙනවා. அது கிளைகளாய் பிரிந்தது பின்பு இலை வரும். அதிலே බයිබලයේ කියනවා කොළ කියන්නේ
දානියෙල් පොතේ කියනවා කොළ ඇවිල්ලා ක්‍රිස්තුස් වහන්සේගේ දෙවියන් වහන්සේගේ ස්වභාවය අපි එළියට இந்த ගේනවා. இடத்துல இந்த இலைகளை குறித்து தானியேல் புத்தகத்துல சொல்லப்படுகிற தேவனுடைய சுபாவத்தை இயேசு கிறிஸ்து சுபாவத்தை ඒ வெளிப்படுத்துகிறது කියන්නේ කොළ හැදුනට පස්සේ මල් හැදෙනවා. அந்த இலைகள் வந்தது பின்பதாக அதிலே பூக்கள் வரும் මල් හැදුනට පස්සේ මල් හැලෙනවා. அந்த பூக்கள் வந்தது பின்பாக அது கீழே விழுந்து விடும் මල් விழுந்து விடும் හැදුනට පස්සේ අයියෝ මල් හැලෙනවානේ මෙච්චර ලස්සන මල් හැලෙන්න ඕනේ ගෙඩි හැදෙන්න. அந்த பூக்கள் உதிர வேண்டும் அதிலிருந்து காய் මේ වගේ கணிப்பதற்கு අපේ ජීවිතේ යම් දේවල් වලින් මැදින් යනවා නම් අපි යම් අමාරුකම් මැදින් යනවා නම් දුක් වෙන්න එපා. අනිවාර්යයෙන්ම මල් හැලෙන්න ඕනේ ගෙඩි හට ගන්න. அதே மாதிரிதான் எங்களுடைய வாழ்க்கையில இவ்வாறான கஷ்டமான பகுதியிலே சொல்லும் பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பூக்கள் உதிர வேண்டும் காய் ඒ ஏற்படுவதற்கு වගේම තමයි දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබ නිතරම අහන්න. அதே போல்தான் தேவனுடைய வசனத்தை தினமும் நீங்கள் கேளுங்க දෙවියන් වහන්සේගේ වචනය බීජේ වගේම தேவனுடைய வசனம் வித்து போல் ඒ இருக்கிறது වගේම போல் දෙවියන් වහන්සේගේ වචනය ඇවිල්ලා වර්ෂාවට සමානයි. அதே போல் தேவனுடைய வசனத்தை மலைக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க වචනය නිතරම හදවතට වැටෙන්න ඕනේ. தேவனுடைய வசனம் நிரந்தரம் உள்ளான இருதயத்துக்கு මේක போடப்பட வேண்டும் ආත්මික ඵල මේක ආත්මයන් වහන්සේගේ ඵල. හැබැයි මේ රසය අපේ ජීවිතේ තුළ එන්න නම් අනිවාර්යයෙන්ම නිතරම වර්ෂාව වගේ වචනේ වැටෙන්න இது ஆவிக்குரியருடைய கனி அந்த ஆவிக்குரியருடைய கனிக்குள்ளாக இருக்கிற அந்த சுவைகள் எங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கு அந்த மலை என்கிற தேவனுடைய வசனம் ஊற்றப்பட வேண்டும் දැන් සිස්ටර් ඇවිල්ලා කියනවා දෙවෙනි ටැප් එකේ වතුර එන්නේ. சிஸ்டர் வந்து சொல்லுகிற இரண்டாவது டெப்ல தண்ணி வருது දුව ඇවිල්ලා කියනවා තුන්වෙනි ටැප් එකේ වතුර மகள் එන්නේ. வந்து சொல்ற மூன்றாவது டெப்ல தண்ணி வருது දෙවෙනි ටැප් එක ඇවිල්ලා සමාදාන නැත්නම් ප්‍රීතිය වෙන්න පුළුවන්. இரண்டாவது டெப் வந்து சமாதானம் அல்லது சந்தோஷம் என்கிறதா இருக்கக்கூடிய ප්‍රීතිය දෙවෙනි ටැප් එක. இது சந்தோஷம் இரண்டாவது டெப் ඊළඟ එක ඇවිල්ලා දුව ඇවිල්ලා කියනවා තාත්තේ සමාදානය නැහැ තාත්තේ. இன்னொரு டெப்ல வந்து சொல்லுவா அப்பா எங்களிடத்துல சமாதானம் இல்லை என்று சொல்லி තුන්වෙනි ටැප් එක ඇවිල්ලා සමාදානය. மூன்றாவது குழாய் வந்து சமாதானம் හැබැයි මම බලන්න ඕනේ පළවෙනි ටැප් එක බ්ලොක් වෙලා නම් අර ඔක්කොම වතුර එන්නේ නැහැ. நான் பார்க்க வேண்டும் முதலாவது டெப் அந்த குழாய் அடைக்கப்பட்டிருந்து சொன்னா அந்த மற்ற இரண்டு டெப்களுக்கும் தண்ணி வராது. ප්‍රේමය කියන බටේ බ්ලොක් වෙලා තිබුණත් පළවෙනි එක තමයි රසය තමයි ප්‍රේමය. ඒක බ්ලොක් වෙලා තිබ්බොත් අර අටටම නවයටම යන්නේ නැහැ இந்த වතුර. முதலாவது அன்பு என்கிற சுவை தடைப்பட்டிருக்கும் என்று சொன்னா அந்த மற்ற எந்த டெப்புக்கும் ஒன்று செல்லாது. එහෙනම් මොකද ගන්න බ්ලොක් එක අරින්න ඕනේ ඉස්සල්ලා. நாங்கள் முதலாவது அந்த தடைப்பட்டிருக்கிற காரியத்தை நாங்கள் துறக்க මේ வேண்டும். බ්ලොක් එක අරින්න අපේ උත්සාහයෙන් බෑ. எங்களுடைய முயற்சியினால் அந்த தடையை நாங்கள் கடந்து செல்ல முடியாது. ඔයාලා හිතනවා නම් ඔයාලට පුළුවන් කියලා උත්සාහයෙන් ප්‍රේමයෙන් ඉන්න ඒක අමාරු දෙයක්. நீங்கள் நினைப்பீர்கள் சொன்னா என்னுடைய முயற்சியினால் அன்பாய் நான் இருக்குவேன் என்று சொல்லி அது சரியான காரியம் அல்ல. සමහරවිට අපි තීරණයක් ගන්නවා. நாங்கள் சில நேரம் தீர்மானங்கள் எடுப்போம். මම අද නම් ප්‍රේමයෙන්ම ඉන්නවා. நான் இன்றைய நாள்ல அன்போடு தான் இருப்பேன். දෙයට තීරණයක් ගන්නවා. நான் காலையில ஒரு தீர்மானம் எடுப்பேன். අවස් වෙනකොට ඉන්න අමාරුයි. அந்த மாலை நேரமாகும் பொழுது இருக்க முடியாது. මොනවා හරි දෙයක් වෙලා කේන්ති යන්න පුළුවන්. ஏதாவது ஒரு காரியம் வந்து எனக்கு கோபம் வரலாம். ප්‍රේමය නැති වෙන්න පුළුවන්. அன்பு இல்லாமல் போகலாம். අනිත් හදා ගන්නවා. நான் மீண்டும் சரி செய்து கொள்வேன். හැබැයි මේක ඇවිල්ලා අපි දරණාසිගේ වචනේ අහනකොට අපි තුල ඉබේ ඇති වෙන දෙයක්. இதானது தேவனுடைய வசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளான இருதயத்திலிருந்து வருகிற ஒரு காரியம். උත්සාහයෙන් කරන එක අසාර්ථකයි. எங்களுடைய முயற்சினால் செய்கிறது நாங்கள் அது சரிவராத காரியம். මේකට කියනවා ආත්මයන් වහන්සේගේ ඵල. இவைகளுக்கு சொல்லுகிறது ஆவிக்குரியருடைய கனி මේ என்று. ඔක්කොම එකයි එක ඵලයයි. இவைகள் எல்லாம் ஒரு கனிதான். හැබැයි රස නමය. ஆனால் 9 ඒ சுவை රස காணப்படும். නමයෙන් අපේ ජීවිතය තුල එන්න නම් இந்த 9 சுவையும் எங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னார். ඒක සුද්ධාත්මයන් වහන්සේගේ ඵල. இவைகள் பரிசுத்தாவியானவருடைய கனி. එහෙනම් සුද්ධාත්මයන් වහන්සේගේ ඵල අපේ ජීවිතය තුල ඇති වෙන්න නම් අනිවාර්යයෙන්ම බීජයක් ඕනේ. බීජය හරහා තමයි ඵල එන්නේ. இந்த பரிசுத்தாவினுடைய கனி எங்களுக்குள்ளாய் வர வேண்டும் என்று சொன்னா ஒரு வித்து வேணும். அந்த வித்து தான் தேவனுடைய வசனம். ආමේන්. ஆமென். වචනයට කොහොමද තනද? ஆனபடினா வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க. අහන්න. வேத வசனத்தை கேளுங்க. වචනේ අහන්න යන්න සභාවට අනිවාර්යයෙන්ම සභාවේ වචනේ අහන්න ඕනේ. வேத வசனத்தை கேட்பதற்கு சபைக்கு விரைந்து சொல்லுங்கள். நீங்க சபையிலே வசனத்தை கேட்க வேண்டும். සභාව දේවනාසිගේ අභිමුඛත්වයේ තුල තමයි අපිට වචනේ බෙදා දෙන්න තැන තමයි එතන අපි අනිවාර්යයෙන්ම යන්න ඕනේ එතන. தேவனுடைய சமூகம் தான் தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொடுக்கிற சமூகம் தான் அந்த இடம். அதற்கு செல்ல வேண்டும். ප්‍රේමය කියලා කිව්වහම இப்ப நாங்க அன்பு என்று சொல்லும் பொழுது සැබෑ ප්‍රේමය කියන්න ඕනේ. எங்களிடத்துல உண்மையான மெய்யான அன்பு இருக்க ඒ வேண்டும். කියන්නේ මම පාස්ටර්ට ආදරේ නා. நான் போதகரிடத்திலே அன்பு செலுத்துறேன் என்று சொன்னா පාස්ටර්ට අවංකවම ආදරේ කරන්න. நான் உண்மையாக நான் அன்பு செலுத்த வேண்டும். ජේසුස් වහන්සේගේ වචනය තුල තියෙන ප්‍රේමය ඒක තමයි. தேவனுடைய வசனத்துல இருக்கிற அன்பு அதுதான். නැත්තම් ප්‍රේමය නැමැති ආත්මයන් වහන්සේගේ ඵල තුල තියෙන රසය ඒක තමයි. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த அன்பு என்கிற கனியனுக்குள்ளாக இருக்கிறதான அந்த சுவை அதுதான். අපි බලමු චුට්ටක් බයිබලයේ හෙබ්‍රේය භාෂාවෙන් මේ ආදරයට නැත්තම් ප්‍රේමයට කියන්නේ මොකක්ද කියලා අපි බලමු. நாங்க பார்ப்போம் எபிரேய மொழியிலே இந்த அன்பு என்பதற்கான சொல் என்ன என்று சொல்லி நாங்க பார்ப்போம்.
ஆர்வம். ජේසුස් වහන්සේ කිව්වා නුඹේ මුළු හෘදයෙන් ප්‍රේම කරන්න කියලා උන්වහන්සේ. அதே போலதான் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய முழு இருதயத்தோடு நீ அன்பு செலுத்து என்பதாக. අපේ මුළු හෘදයෙන් දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරනවා වගේ நாங்கள் அதே தேவனுக்கு முழு இருதயத்தோடு அன்பு செலுத்துவது අපේ போல் මුළු හෘදයෙන් අපේ සහෝදරයන්ට අපි ප්‍රේම කරනවා. எங்களுடைய சகோதரனுக்கு முழு இருதயத்தோடு அன்பு මේ செலுத்துவது. අද දවසේ අපිට පේනවා මුළු හෘදයෙන් ප්‍රේම කරන එක නෑ. நாங்கள் பார்க்கிறோம், இன்றைய நாளே முழு இருதயத்தோடு அன்பு செலுத்துகிற மனிதனிடத்திலே காணப்படவில்லை. මනුෂ්‍යයන් නෑ එහෙමයි. அப்படிப்பட்ட மனிதர்கள் இல்ல. හැබැයි දෙවියන් වහන්සේ කැමති ඒ පළවෙන රසය සැබෑ ප්‍රේමය නැමැති රසය එන්න ඕනේ මුළු හෘදයෙන් එන්න ඕනේ. தேவன் விரும்புகிறார் அந்த கனியில இருக்கிற அன்பு என்கிற சுவை முழு இருதயத்தோடும் வருவது. මුළු හෘදයෙන් එන්න නම් ඒක දෙන්න ඕනේ ආත්මයන් වහන්සේ. அது முழு இருதயத்தோடு வர வேண்டும் என்று சொன்னா அது கொடுக்க வேண்டியது பரிசுத்தாவியானவர். ආත්මයන් වහන්සේට එන්න ඕන නම් ඒක එන්නේ බීජය තුලින්. அந்த பரிசுத்தாவியானவர் அதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னா அது அந்த வித்துக்குள்ளாக தான் அது வர வேண்டும். ආමේන්. ஆமென். දැන් අපි කියමු චූටි උදාහරණයක්. நான் இப்பொழுது ஒரு உதாரணத்தை මට මතක් වෙනවා මේක කියන්නේ. நான் இதை சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் ඒක வருகிறது. සහෝදරියගේ දුක හිතන කතාවක්. ஒரு சகோதரருடைய கவலை இருக்கிறதான ஒரு ඒක சம்பவம். සහෝදරියක් චර්ච් එකකට ගිහින් තින අවුරුදු ගාණක්. ஒரு சகோதரி நீண்ட காலமாக தேவாலயத்துக்கு சென்றிருக்கிறார். සභාවත් එක්ක හොඳ විශ්වාස ගන්න ඉඳලා சபையோடு நல்ல ஒரு ஐக்கியத்தோடு விசுவாசத்தோடு இருந்தார். සභාවට හොඳට දසෙන් කොටස් දීලා තියෙනවා. சபைக்கு தசம்பாகம் சரியாக கொடுத்தவர். හරියට පිළිවෙලට කරලා තියෙනවා. அவைகள் எல்லாவற்றும் சரியாக நிவர்த்தியாக செய்திருக்கிறார். සභාවෙන් එන්න කියලා තියෙනවා නත්තලට උයන්න කියලා. ஒரு நாள் அவர்களுக்கு சபையிலே வர சொல்லி இருக்கிறாங்க நத்தார் பண்டிகைக்கு சமைக்கும்படியாக. හැබැයි මෙයා සල්ලි දීලා තියෙනවා සභාවට නත්තලට කෑම බඩු ගන්න ඔක්කොම සල්ලி දීලා තියෙනවා. ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க தேவையான சாமான் மளிகை சாமான்கள் வாங்குவதற்காக பணம் கொடுத்திருக்கிறாங்க. හැබැයි එයාට උයන්න යන්න බැරි වුණා. ஆனா அவங்களுக்கு சமைக்க செல்ல முடியாம போயிடுச்சு. එයාගේ ළමයාත් එක්ක යට බැරි වුණා. அவங்களோட பிள்ளையோட செல்ல முடியாது இருந்தது. යනකොට පාරක් වුණා. அங்க போகிற பொழுது நேரம் சென்று விட்டது. ඊට පස්සේ සභාවේ කවුරුත් කතා කරේ නැහැ. அதுக்கு பின்பு அந்த சபையில யாரும் அவங்களோட கதைக்கவில்லை. සභාවේ වැඩිමහල්ලෝ කතා කරේ නැහැ. சபை மூப்பர்கள் கதைக்கல. එයා යනවලු ළඟට කතා කරන්නේ. அவன் போகிறாங்களாம் கிட்டத்துல பேசுவதற்கு. හැමෝම එයාව මගහරිනවා. எல்லாரும் அவங்களே மறுதளித்து போய்விட்டாங்க. අක්කල දවසේ ප්‍රීති වෙන්න කියලා ගියා. நத்தார் தினத்தன்று மகிழ்ச்சியோடு இருக்க சென்றாங்க. හැබැයි එතනට ගියාට පස්සේ ආවේ දුකේ. ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போனதுக்கு பின்புதான் அவங்க துக்கத்தோடு வெளியேறி வந்தாங்க. සැබෑ ප්‍රේමය තිබුණා නම් සමාව දෙන්න පුළුවන් කම නෑ. முழு இருதயத்தோடு உண்மையான அன்பு இருந்து சொன்னா அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும். අපේ නෙමෙයි සැබෑ ප්‍රේමයට පේන්නේ. பாவம் அல்ல முழு உண்மையான அன்புக்கு தெரியும். සැබෑ ප්‍රේමයට පේන්නේ යාගේ වැරද්ද නෙමෙයි. முழு உண்மையான அன்புக்கு அவருடைய தவறை அல்ல காணக்கூடியதா සැබෑ இருக்கும். ප්‍රේමයට පුළුවන් වෙනවා සැබෑ ප්‍රේමයට සමාව දෙන්න පුළුවන්කම ඇති වෙනවා. உண்மையான அன்புக்கு முடியும் அவருக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கு. දෙවියන් වහන්සේ සැබෑවටම අපට ප්‍රේම කරනවා. தேவன் உண்மையாக மெய்யாக எங்களை நேசித்தார். උන්වහන්සේගේ ඒක ජාතක පුත්‍රයා දෙන්න තරම அவருடைய ஒரே பேரான குமாரன் எங்களுக்கு கொடுக்கும் அளவு அன்பு ඇයි උන්වහන්සේ ප්‍රේම කරේ? ஏன் அவர் எங்களை அன்பு ප්‍රේම செலுத்தினார்? කරන්න සුදුසු නිසාද අපි நாங்கள் அதுக்கு தகுதியானவர்களா இல்லையா? සුදුසුද? நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களா இல்ல. අපි පව්කාරයන්. நாங்கள் பாவிகள். සුදුසුකමක් නැහැ. எங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. උන්වහන්සේ අපිට ප්‍රේම කරපු නිසා පාපය දැක්කේ. උන්වහන්සේ සැබෑ ප්‍රේමේ පාපේ වසයි කියලා කියනවා. அவர் ஆனாலும் அந்த எங்களை நேசித்தபடினால் அவர் எங்களுடைய பாவத்தை பார்க்கல. வேத வசனம் சொல்லுகிறது மெய்யான அன்பு பாவங்களை மறைக்கும் என்பதா. ஆமென். සැබෑ ප්‍රේමය අපි තුල තියෙනවා නම් அப்படின்னு சொன்னா உண்மையான அன்பு எங்களுக்குள்ள இருக்கும்னு சொன்னா ආත්මයන් වහන්සේගේ පළ තුලින් එන ඒ රසය අපි තුල තියෙනවා නම් ஆனா பரிசுத்தாவியாருக்குள்ள வருகிறதான அந்த சுவை எங்களுக்குள்ள இருக்கும்னு சொன்னா අපිට පුළුවන් වෙනවා සමාව දෙන්න. எங்களாலும் முடியுமா இருக்க வேண்டும் மன்னிப்பு கொடுக்க. අමාරුයි තමයි. கஷ்டம்தான். හැබැයි අපිට පුළුවන් ස්වාමීන් වහන්සේගෙන් මට අමාරුයි ස්වාමීනි සමාව දෙන්න මට උදව් කරන්න කියලා කියන්න. ஆனாலும் தேவனிடத்துல எங்களுக்கு சொல்ல முடியும், தேவன் என்னால முடியாது, கஷ்டமா இருக்கிறது, மன்னிப்பு கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லலாம். මේ ලෝකේ අමාරුම දේ තමයි ඒක. இந்த உலகத்திலே கஷ்டமான காரியம் தான் அது. සමාව දෙන්න. மன்னிப்பு ඒ கொடுக்கிறது. සමාව දෙන එක උන්වහන්සේ කරලා අපිට පෙන්නවා. அந்த மன்னிப்பு கொடுக்கிறது அவர் எங்களுக்கு செய்து காட்டினார். උන්වහන්සේ කියනවා අපට මුළු හෘදයෙන් ප්‍රේම කරන්න. அவர் சொல்கிறார் முழு இருதயத்தோடும் எங்களை මුළු நேசிக்கும்படியா. හෘදයෙන් ප්‍රේම කරනවා කියලා කියන්නේ සමාව දෙන්න පුළුවන්. முழு இருதயத்தோடு நேசிக்கிறது அன்பு செலுத்துன்னு சொன்னா மன்னிப்பு கொடுக்க முடியும். ආමේන්. ஆமென். දැන් අපි බලන්න යනවා. நாங்கள் இப்ப பார்க்க போறோம். මේ ලව් කියන වචනේ ඇවිල්ලා ඉංග්‍රීසියෙන් කියනවා ලව් කියලා. இந்த ஆங்கில மொழியிலே இதுக்கான வார்த்தை சொல்ல லவ் என்று சொல்லுகிறது. லவ் என்று சொல்லப்படுகிறது. ලව් කිව්වම LOVE කියලා තමයි ඉන්නේ ලව් කියලා කියන්නේ. இந்த ஆங்கிலத்திலே LOV என்று தான் வருகிறது லவ் என்று சொல்லப்படுகிறது. එතකොට ඒක ඇවිල්ලා ඉංග්‍රීසියෙන් ආවේ මේ ඉංග්‍රීසියට ලව් කියන වචනේ ආවේ ஹெப்ரேவ் භාෂාවෙන්. இந்த ஆங்கிலத்துக்கு இந்த லவ் என்ற மொழி அந்த சொல் வந்தது எபிரேய மொழியிலிருந்து. ஹெப்ரேவ் භාෂාවෙන් ලව් කියලා නෙමෙයි තියෙන්නේ ஹெப்ரேவ் භාෂාවේ තියෙන ලෙව් කියලා. எபிரேய மொழியிலே லவ் என்று அல்ல இருக்குது, லெவ் என்று தான் சொல்லப்படுகிறது. ලෙව් කිව්වම LEV. லெவ் என்று சொல்லும் பொழுது அதற்கான ஆங்கில எழுத்துக்கள் தான்
ஈவி ලෙව් லெவ் ලෙව් කියන එකේ තේරුම ඇවිල්ලා லெவ் என்பதின் பொருள் හදවතින්ම. முழு இருதயத்தோடும். ඒ නිසා තමයි ලව් කියලා කියන හැම තැනකම ඔබලා දැකලා ඇති heart එකක් තියෙනවා. ஆனபடியினால் தான் அந்த லவ் என்று சொல்லப்படுகிற எல்லா இடத்திலையும் ஆட் வடிவால ஒரு காரியம் இருக்கு, ඒ නිසා இருதயம் තමයි வடிவான. යේසුස් වහන්සේ කිව්වේ නුඹේ මුළු හදයෙන් ප්‍රේම කරන්න. ஆனபடியும் தான் இயேசு சுவாமி சொன்னா உன்னுடைய முழு இருதயத்தோடு நீ அன்பு செலுத்து. ආදරය කියන එක සැබෑ ප්‍රේමය කියන එක එන්නේ බොක්කෙන්. ஆனபடியினால் அன்பு அல்லது இரக்கம் என்பது வர வேண்டியது முழு இருதயத்தோடும் உண்மையாக. ආමේන්. අපි හදවතින්ම ප්‍රේම කරන්න. ஆனபடி நாங்க முழு இருதயத்தோடு நாங்க அன்பு செலுத்தணும். හදවතින්ම ප්‍රේමය කියන රසය එන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනේ නැමැති බීජයෙන්. இந்த முழு இருதயத்தோடும் அன்பு செலுத்துவது எப்படி வரும் என்று சொன்னா தேவனுடைய வசனமாகிய வித்தின் கூடாக. සමාව දෙන්න. உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாம இருந்தா, ඔබතුල ප්‍රේමය නැත්තම්. உங்களிடத்துல அன்பு இல்லைன்னு சொன்னா, අත්‍යකෙම ප්‍රේමය නැත්තම්. உங்களுக்கு இருதயத்துல இருந்து அன்பு இல்லைன்னு சொன்னா, ඔබ තවත් වචනේ අහන්න. நீங்கள் இன்னும் அதிகமாய் வசனத்தை கேளுங்க, வசனத்தை அதிகமாய் கேளுங்க. දෙවියන් වහන්සේ රසය ඔබතුල ගෙනේ. ஆவிக்குரியவானவர் அந்த சுவையை உங்களுக்குள்ளாய் கொண்டு வருவார். ආමේන්. ஆமென். සැබෑ ප්‍රේමය ඇවිල්ලා නත්තලට ඇඳුම් අරන් දෙන එක. உண்மையான அன்பு வந்து நத்தார் பண்டிகைக்கு உடைகளை வாங்கி கொடுப்பதல்ல. නැත්තම් කඩේකට එක්කරන් ගිහිල්ලා යම් කීරවල තේ එකක් අරන් දීලා හොඳට කැම්පි මරන් දීලා සංග්‍රහ කරන එක නෙමෙයි. அல்லது ஒரு இடத்துக்கு கடைக்கு கூட்டிட்டு போய் சாப்பிடுவதற்கு வாங்கி கொடுத்து அவ்வாறான காரியங்கள் செய்வதல்ல. තවත් මොන මොන හරි උදව් උපකාර කරන එක නෙමෙයි. இன்னும் சில காரியங்களில் உதவிகளை செய்வதல்ல. ඒවා කරනවා. அவைகள் நாங்க செய்கிறோம், ඒවා කරන්න ඕනේ. அவைகள் நாங்க செய்ய வேண்டும். ඒවා කරන්න පුළුවන් ප්‍රේමය නැතුව. அவைகளை செய்ய முடியும் அன்பும் இல்லாமல். හරිද? ඇඳුම් අරන් දෙන්න බැරිද නත්තල්? அப்படி නැතුව. உடைகளை வாங்கி கொடுக்க முடியாத அன்பு இல்லாமல் පුළුවන්. முடியும். ප්‍රේමය නැතුව වැළඳ ගන්න බැරිද? அன்பு இல்லாமல் தழுவி கொள்ள முடியாத, ප්‍රේමය නැතුව උදව් කරන්න බැරිද? அன்பு இல்லாமல் உதவி செய்ய முடியாது. முடியும். සැබෑ ප්‍රේමය කියලා කියන්නේ උදව් කරන එක නෙමෙයි. மெய்யான அன்பு என்று சொல்கிறது உதவி செய்வதல்ல. සැබෑ ප්‍රේමය ඇවිල්ලා සමාව දෙන්න පුළුවන්. உண்மையான அன்பு என்று சொல்கிறது மன்னிப்பு கொடுக்கக்கூடிய குணங்கள். තමයි සැබෑ ප්‍රේමය. அதுதான் மெய்யான அன்பு. ඒක එන්නේ කොහොමද? அது எவ்வாறு வரும்? ඒක එන්නේ සුද්ධාත්මයන් වහන්සේගේ පළ තුලින්. அவை வருவது பரிசுத்தாவினுடைய கனியினூடாக. ඒ පළ තුලින් එන රසයක් තමයි ප්‍රේමය. அந்த கனியின் கூட வருகிறது சுவைதான் இந்த அன்பு. ඒ නිසා සමාව දෙන්න. ஆனபடினால் மன்னிப்பு கொடுங்க. හැම කෙනෙකුටම සමාව දෙන්න. எல்லோருக்கும் மன்னிப்பு கொடுங்க. ඔබට විරුද්ධව කතා කරපු ඔබට විරුද්ධව නැගිට හැම කෙනෙකුටම සමාව. உங்களுக்கு விரோதமாய் பேசின, உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுங்க. සමහර වෙලාවට ඔබට ගිහිල්ලා සමාව දෙන්න කතා කරන්න බැරි වෙන්න පුළුවන්. சில நேரங்களில் நீங்கள் போய் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். එහෙම කරන්න. அப்படி சந்தர்ப்பம் இருந்தால் செய்யுங்க. නැත්නම් ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ සමාව ඉල්ලන ස්වාමීන් වහන්සේට කියන්නේ. இல்லாவிட்டால் தேவன் இந்த பாதத்திலே நீங்கள் அவர்களுக்காக மன்னிப்பு கொடுத்து උන්වහන්සේ ஜெபிக்கலாம். ඔබට පුළුවන්කම දෙයි. தேவன் அந்த வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ඒ වචනයට ඔබ මුල් තැන දෙන්න. ஆனபடி வசனத்துக்கு நீங்க முதலிடம் දිගටම கொடுங்க. ඔබ වචනේ අහන්න. தொடர்ந்து நீங்க வசனத்தை ඒ கேளுங்க. රසය ඔබ තුල එනවා. இந்த சுவை உங்களுக்குள்ளாய் வரும். ආමේන්. ஆமென். එහෙනම් බොක්කෙම්ම ප්‍රේම කරන්න. ஆனபடி முழு இருதயத்தோடும் நீங்கள் அன்பு செலுத்துங்க. ළඟින් ඉන්න කෙනාට කියන්නේ බොක්කෙම්ම ප්‍රේම කරන්න. நீங்கள் பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, பொக்கையில இருந்து அன்பு செலுத்துங்க. ආමේන්. ඒක තමයි බයිබලයේ තුල තියෙන ප්‍රේමය බොක්කෙම්. அதுதான் தேவனுடைய வசனத்துல இருக்கிறதான அன்பு முழு இருதயத்தோடும் செய்வது. සමහර වෙලාවට දේවල් දෙන්න නැති වෙනවා. சில நேரங்களில் கொடுக்க எதுவும் இல்லாமல் இருக்கலாம். හැබැයි අපි තුල බොක්කෙම්ම ප්‍රේමය තියෙනවා නේද? ஆனபடி எங்கள் உள்ளான இருதயத்துல இருந்து அன்பு வரும் என்று சொன்னா ඒක තමයි වටින්නේ. அதுதான் எங்களுக்கு பெருமையான. ආමේන්. ඒ ආමේන්. නිසා දෙවියන් වහන්සේගේ වචනේ වැඩිපුර අහන්න. ஆனபடி தேவனுடைய வசனத்தை அதிகமாய் கேளுங்க. කාලය ගත කරන්න. வசனத்தோடு காலத்தை செலவழிங்க. අපි ඉදිරි කාලේ දෙවියන් වහන්සේ කැමැත්ත නම් තව අපි පළ ගැන අපි මේ රස ගැන අපි බලමු. தேவனுடைய சித்தமா இருக்கும்னு சொன்னா இன்னும் நாங்கள் தேவனுடைய கனியில் உள்ள சுவைகளை குறித்து பார்க்கலாம். ඉතින් අපි ආශා කරමු. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ඔබට මේ වචනේ ආශිර්වාදයක් වුණා නම් உங்களுக்கு இந்த வசனம் ஆசீர்வாதமா இருந்ததுன்னு சொன்னா ආයත යවන්න වෙන්නේ. மற்றவர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் செய்து விடுங்க. ඒ අයටත් ආශිර්වාදයක් වෙනවා. அவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாய் අපි அமையும்படியாக ආශා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம். කරුණාවන්ත පියාණනි, கருணையுள்ள தேவனே, ඔබ වහන්සේට ස්තුතියි. உமக்கு நன்றி. අද දවසේ මේ තාක්ෂණය තුලින් නරඹන්නා වූ හැම කෙනෙකුටම ඔබගේ වචනය කතා කරන්න දුන්නා වූ අවස්ථාව ගැන ඔබට ස්තුතියි. இந்த தொழில்நுட்பத்துக்கூடாக இந்த வசனத்தை பேச கேட்கக்கூடிய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். ස්වාමිනී ප්‍රේමය ඔබ වහන්සේගේ වචනේ ඔබ ස්වාමිනී අවසාන කාලේ වෙනකොට ප්‍රේමය හීන වෙනවා කියලා කිව්වා ස්වාමිනී. தேவனுடைய வசனத்துல சில கடைசி காலத்திலே அன்பு மனிதர்களிடத்தில் இல்லாமல் போகும் என்பதாக. මොකද ඕන් දෙවියන් වහන්සේගේ වචනේට මුල් තැන දෙන්නේ නැහැ ස්වාමිනී.
காரணம் தேவனுடைய வசனத்துக்கு அவர்கள் முதலிடம் கொடுக்காத நிமித்தமா. ස්වාමීනි වචනේ සාගතයක් වෙනවා ස්වාමීනි. நீங்க சொன்னீங்க வசனத்தின் பஞ்சம் ஏற்படும் என்பதாக. වචනේ ඇසීමේ සාගතයක්. வசனத்தை கேட்கிறதுக்கு பஞ்சம் வரும் என்பதாக. ස්වාමීනි වචනේ නැවති බීජේ නැතුව ස්වාමීනි ප්‍රේමයේ කියන රසය මනුෂ්‍යයන් තුළ නැති වෙලා. வசனம் என்கிற விதை வித்து இல்லாதபடியினால் அந்த அன்பு என்கிற சுவை மனிதர்களிடத்தில் இல்லாமல் போயிருக்கிறது. දරුවන් වචනයට මුතන දෙන්න ඕනේ ස්වාමීනි. இந்த பிள்ளைகள் தேவனுடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். වචනේ අහුම්කම් දෙන්න ඕනේ ස්වාමීනි. உங்களுடைய வசனத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். ඔබගේ ශුද්ධ ලියවිලි ශබ්ද නගා කියවන්න ඕනේ ස්වාමීනි. உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை சத்தம் போட்டு வாசிக்கணும் ஆண்டவரே. ස්වාමීනි ඕන් පවුල තුළ එකිනෙක හදවතින්ම ප්‍රේම කරන්න පුළුවන් වන පිණිස ඔබ වහන්සේ ස්වාමීනි ඒ රසය ඕන් තුළ ඇති කරන්න කියලා අපි ஆண்டவரே அவர்களுடைய குடும்பத்திலே முழு இருதயத்தோடும் ஒவ்வொருவரிடத்திலே அன்பு செலுத்துகிற அந்த சுவை அவர்களுடைய குடும்பத்திலே வரும்படியாக ஜெபிக்கிறோம். සෑම කෙනෙකුට ඔබ ආශිර්වාද කරන්න. ஆண்டவரே இந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. ඔබගේ ලේවලින් වසා ගන්න. உங்களுடைய இரத்தத்தினாலே மூடி மறைக்கிறோம் ඔබගේ ஆண்டவரே. දෙවෙනි පැමිණීම දක්වා உங்களுடைய இரண்டாம் வருகை மட்டுமாய் ප්‍රේමය තුළ පවතින அன்பின் கூடாக நடத்த ප්‍රේමය නැමැති රසය බෙදා දෙන අය බවට அன்பு என்கிற சுவை மற்றவர்களுக்கு பயந்து கொடுக்கத்தக்கதா எங்களை மாற்றும்படியாக එකිනෙක කෙනා දකින්න සලස්වන්න. ஆண்டவரே அந்த சுவையை மற்றவர்கள் காணத்தக்கதாக நீர் அவர்களை மாற்றும். යේසුස් වහන්සේ නම. இயேசுவின் நாமத்தினால் ආමේන්. ஆமென். නා යේසු පිටාවට. இயேசுவின் துணை உங்களுக்கு. ආමේන්. ஆமென். Thank you.